அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேனி மாவட்டம் கம்பம் நகரில் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 2 உயிரிழந்த நிலையில் ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் குமார் இணைந்திருக்கிறார். விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, தேனி மாவட்டம் கம்பம் நகரில் உள்ள காட்டுப்பள்ளிவாசல் செல்லும் சாலையில் திருப்பதி என்பவர் கடந்த 2 வருடங்களாக பட்டாசு ஆலை நடத்தி வருகிறார். தேர்தல் பணிகள் காரணமாக கடந்த 2 தினங்களாக பட்டாசு ஆலை மூடப்பட்ட நிலையில் இன்று காலை அங்கு வழக்கம் போல பணியாளர்கள் வந்துள்ளனர். அதாவது சூர்யா, தினேஷ் என்ற தீனா, அஜித் மற்றும் நாகார்ஜுனா ஆகிய 4 பேர் திருப்பதியின் பட்டாசு ஆலைக்கு இன்று காலையில் வழக்கம் போல வேலைக்கு வந்த நிலையில் இதில் சூர்யா, தினேஷ் ஒரு புறமும், அஜித், நாகார்ஜுனா மற்றொரு புறமும் தங்களது பணிகளை துவக்குவதற்காக பட்டாசு ஆலைக்கு உள்ளே சென்றுள்ளனர். அப்பொழுது சூர்யா, தினேஷ் ஆகிய இருவர் சென்ற பகுதியின் கதவை திறக்கும் பொழுது பலத்த வெடி சத்தத்துடன் ஒரு வெடி ஏற்பட்டு அவர்கள் இருவரது உடலும் சிதறி பட்டாசு ஆலையின் நிலை உடல் பரிதாபமாக உயிரிழந்தனர். மற்ற இருவர்களும் லேசான காயங்களுடன் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மேலும் மேலும் பரவாமல் தடுத்து சிதறிய உடல் பாகங்களை சேகரித்து உடற்கூறாய்விற்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த கம்பம் போலீசார் பட்டாசு ஆலையின் உரிமையாளர் திருப்பதியிடம் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவமானது அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பழனிக்குமார்.